அந்த புத்தி இருந்தா கரெக்ட். Hi guys, welcome to Arizona. நாம பார்த்துட்டு இருக்க பிக் பாஸ் சீசன் 9 டே 47 எபிசோட் 48. இன்னைக்கான எபிசோட்ல என்னென்னலாம் நடந்தது, என்னென்ன சுவாரஸ்யமா நடந்தது இந்த பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்ட் ஆனே பாத்தீங்கன்னா விக்கல் விக்ரமும் அமித் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து அமித் சொல்றாரு, நான் இந்த ஷோல என்ன கான்ட்ரிபியூட் கொடுத்தேன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா விக்கல் இவரு பிரச்சினும் சாண்ட்ராவும் கொடுத்த அளவுக்கு கூட என்னால அந்த கான்ட்ரிபியூட் இந்த ஷோல வந்து கொடுக்க முடிஞ்சதா எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு ஒரே டவுட்டா இருக்குன்ற மாதிரி விக்கல் விக்ரம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. விக்கல் விக்ரமும் சொல்றாரு, நீங்க ஒன்னும் அவ்வளோ இது பண்ணீங்கன்னு ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஷோவுக்கு நீங்க என்ன உங்களால முடியுமோ அதை கொடுங்க, என்ன எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம், நடக்கிறது நடக்கட்டும்ன்ற மாதிரி அவர் ஆறுதல் சொல்லி அந்த ஷோ அந்த இதை முடிக்கிறாங்க. உடனே பிக் பாஸ் வந்து எல்லாருமே லிவிங் ஹால்ல உட்கார வச்சு இன்னைக்கான பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்றதை நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சூஸ் பண்றாங்க. இதை நான் யார் யாருன்னு வளவலன்னு சொல்லி இருக்கிறதுக்கு விரும்பல. இதை எல்லாருமே மோஸ்ட்லி ஓட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் கொடுத்திருந்தாங்க. சாண்ட்ரா திவ்யா வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி பேர் வந்துருச்சு. ஸோ உடனே பிக் பாஸ் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் அதை மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க, பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர்ல திவ்யா சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி பேர் வந்தோடனே எங்க ரெண்டு பேருமே வந்து இன்னைக்கான ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல ஜெயிலுக்கு போறீங்க. அதுக்கு முன்னாடி என்னோட ஆறுதலுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எல்லா வேலைகளையும் இருவராக மட்டுமே செய்ய வேண்டும். இன்னைக்கான டாஸ்க் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிக் பாஸ் ஃபுல் ஒர்க்கும் வந்து நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் பார்க்க போறீங்க. ஆக்சுவலா கிச்சன், லிவிங் ஹால், டாய்லெட் எல்லாமே வந்து நீங்க மட்டும் தான், ஒரு ரெண்டு பேர் மட்டும் தான் பண்ண போறீங்க. உங்களை பண்றதுக்குன்ற மேனேஜ்மெண்ட் யார் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்கல் விக்ரம் வந்து பண்ண போறாரு. விக்கல் விக்ரம் நீங்க எப்படி அந்த மாயாவி டாஸ்க்ல வந்து வின் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டாஸ்க்லயும் வந்து நீங்க இவங்க ரெண்டு பேருக்கு எந்த லெவலுக்கு கண்ட்ரோல் பண்ணி கூட்டிட்டு போய் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண போறீங்கன்றத நான் பார்க்க போறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்க மேனேஜ் பண்ணி அவங்க வேலை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவருக்கு ஒரே சந்தோஷமா போயிடுச்சு. ஓகே, நாமளும் அந்த டாஸ்க்ல வந்து நல்லா பண்ணியிருக்கனால தான் நம்மள சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இவங்க விக்கல் விக்ரம் சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் மூஞ்சிலையும் ஆள்ல அந்த மாதிரியான ஒரு இதுதான் போயிட்டு இருந்தது. சோ விக்கல் விக்ரம் வந்து என்ன பண்ணாருன்னா தனியா போய் லாபில உட்காந்துட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. நான் இத்தனை நாளா வந்து என்னோட டேலண்ட் வந்து குறைச்சு மதிப்பிட்டு இருந்தேன். ஆக்சுவலா என்ன அப்படின்னா நான் இது பண்ணிட்டணும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள மைண்ட் செட்ல இருந்தது. இப்ப பிக் பாஸே நீ வந்து இந்த மாதிரி நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொல்றப்ப எனக்கு ரொம்ப இதா போச்சு. எனக்கு இப்ப வந்து நான் ஒன்னும் கஷ்டத்துக்குள்ள அழுவல, ரொம்ப ஆனந்த கண்ணீர்ல அழுகுறேன் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா கிட்டையும் இவர்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அது சொல்லிட்டு இருக்கிறப்பே வந்து ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, இன்னொருத்தும் சுபிக்ஷாவும் கேட்டுட்டு இருந்தாங்க. அது ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம இதுக்கு மேல வந்து நம்ம டாஸ்க் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம், பாத்துக்கலாம், இதுக்கு மேல என்ன நடக்குதோ பாத்துக்கலான்ற மாதிரி கொஞ்சம் ஆறுதல் பண்ணிட்டு அப்படியே ஒரு வாக் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேர்த்து எங்க ரெண்டு பேரும் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்த தேடிட்டு விக்கல் விக்ரம் போனாரு. உடனே அங்க ரெண்டு பேரும் வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்தாங்க. ரெண்டு பேரும் வந்து குளிக்கல. ஆக்சுவலா சொல்ல போனா திவ்யா வந்து ட்ரெஸ் மாத்துங்க அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அதாவது யூனிஃபார்ம் வந்துருச்சு, யூனிஃபார்ம் மாத்துங்க, ஜெயில் ட்ரெஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து சொன்னோன்னே இல்ல என் இஷ்டம், ஃபர்ஸ்ட் நான் வந்து குளிச்சுட்டு தான் நான் வந்து மாத்துவேன், ஐயோ மாத்துறது கூட என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த கிச்சன்ல இருக்கிற ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் அது வந்து மாத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சாண்ட்ரா இவர் வந்து நம்ம என்ன சொன்னாலும் இவங்க கேட்க போறது கிடையாது, இருந்தாலும் நம்ம பிக் பாஸ் வந்து இவங்க கிட்ட வேலை வாங்க சொல்லியிருக்காங்க, எப்படியாவது வந்து வேலையை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவரோட இன்புட் போட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா திவ்யா சமைச்சிட்டு இருக்கிறப்ப பப்பாளி வந்து அங்க கட் பண்ணி வச்சிருந்தாங்க. இது எல்லாருமே ஈவனா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி விக்கல் விக்ரம் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னங்க இதையும் சமைக்க சொல்றீங்க, அப்ப இதையும் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி திவ்யா கேட்டோன்னு இல்லைங்க பப்பாளி வந்து கட் ஆயிடுச்சு, எல்லாருமே வேஸ்டா போயிடும், ஆக்சுவலா நீங்க சமைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகுறப்ப அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பசி வந்து மெயின்டைன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பங்கு பிரிச்சுட்டு போங்க ஓகே அப்படின்ற மாதிரி திவ்யா பிரிச்சு கொடுக்குற டைம் வந்து பிக் பாஸ் வந்து எல்லாருமே வந்து வெளியே வந்துருங்க, இங்க ஸ்கிரீன் எல்லாம் மூட போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இத்தாண்டா சாக்குன்ற மாதிரி பிரிக்க கூட எல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க திவ்யா. உடனே விக்கல் விக்ரம் வந்து என்ன பண்றாருன்னா சபரி கூப்பிட்டு இந்தப்பா இது வந்து இவங்க வந்து இந்த மாதிரி தான் அறுவடையா பண்ணுவாங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மக்களுக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருங்க, அதுக்கப்புறமா இவங்க சமைச்சு அவங்க கொடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சபரி கிட்ட வந்து அந்த பொறுப்பு பிடிச்சிட்டாரு. சபரி வந்து அதை எடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப வெளியே வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிற விக்கல் விக்ரமும் சுபிக்ஷா அரோரா பேசிட்டு இருக்கிற டைம்ல திவ்யா வந்து கேக்குறாங்க என்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்தீங்க, இப்ப நான் சொல்றது தானே உங்களை செய்ய சொன்னாரு, அது ரொம்ப கிளியரா இருக்கும்ல, நம்ம எதுக்கு சபரி கிட்ட அதை மாத்தி விட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறப்ப ஏங்க நான் உங்ககிட்ட கொடுத்தேன், நீங்க வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க, இது வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சபரி கிட்ட வந்து பிரிச்சு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இதுல என்ன ஆக போகுது, இப்ப அவர் கொடுக்க போறாரு எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கொடுத்தது இருக்குங்க அவர்கிட்ட இப்ப கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க
ஏங்க யார்கிட்ட கொடுத்தா என்ன, நீங்க வந்து வேலையை செய்யல, நான் கொடுத்த வேலையை நீங்க செய்யல, அதனால சபரி கிட்ட மாத்தி விட்டேன், இதுல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓகே அப்படின்ற பேசிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து யாருக்கிட்டனா பிரஜுவின் கிட்ட வந்து சொல்றாரு, ஏன் நான் கொடுத்த ஒர்க் வந்து அவங்க பண்ணல, அதனால வந்து நான் சபரி கிட்ட மாத்தி விட்டேன், இது என்ன பெரிய மேட்டரா போச்சு, நான் வந்து அவங்க பண்ணியே தீரணுன்ற மாதிரி சொல்லியே, இவங்க செய்யலன்னா இன்னொருத்தர்கிட்ட மாத்தி விட போறேன், என் ஒர்க் வந்து பண்ணல அதனால வந்து இன்னொருத்தர்கிட்ட மாத்தி விட்டேன்ற மாதிரி நான் சொல்ல போறேன், இதுல என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல பிரஜுனுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறமா பிரஜுனுக்கு விக்கல் விக்ரமுக்கு ஒரு வாய்க்காட்டுகிற ஸ்டார்ட் ஆச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூண்டு மேட்டர்ல வந்து இவர் வந்து பக்கத்துல சபரி இருக்கிறப்பையும் பிரஜுன் கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு. இவருக்கு பிரஜுனுக்கு என்ன இதாயிடுச்சுன்னா, நம்ம கிட்ட வந்து இவங்களை பத்தி, அதாவது வைஃப் பத்தி அவங்க கிட்டே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சபரி இருந்தாரு அவர்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் கிட்ட இது கொண்டு வரீங்க, அப்ப நீங்க வந்து பயாஸ்டா நான் செயல்படுறேன்னு நினைக்கிறீங்களா, எனக்கு வைஃப் கூட நான் டீம் போட்டு செயல்படுறேன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இதுக்கு மேல வந்து என்கிட்ட வந்து திரும்பி என் ஒய்ஃபை கம்பேர் பண்ணி பேசுனீங்க, அவ்வளவு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு அப்படின்னா நான் பிக் பாஸ் கிட்ட ஒரு 2 minutes ரெக்வஸ்ட் பண்றேன், நீங்க கதை திறக்க சொல்றேன், நீங்க போய் உங்க ஒய்ஃபையும் கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. உடனே விக்ரம் வந்து என்ன சொன்னாருன்னா, தாராளமா கூட்டிட்டு வாங்க, தாராளமா சொல்லி கூப்பிட சொல்லுங்க, என் ஒய்ஃப் கூட்டிட்டு வர சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, கூட்டிட்டு வர சொல்லுங்க அவரை பேச. இவர் வந்து நான் சொல்றேன் கண்டிப்பா நான் சொல்றேன், விஜய் சேதுபதி சார் வந்து சாட்டர்டே வருவாங்களா, கண்டிப்பா நான் சொல்றேன், ஏன் இப்பதாங்க நீங்க கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க, இப்பயே கூப்பிடுங்க, எனக்கு ஒன்னும் அவ்வளவு நாள் வெயிட் பண்ண அவசியம் இல்லை, இப்பயே கூப்பிடுங்கன்ற மாதிரி விக்ரம் சொல்ல, நான் சாட்டர்டே சேதுபதி வருவார்ல அப்ப நான் கண்டிப்பா சொல்லுவேன், அவங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உங்ககிட்ட வந்து கேட்கல, நீங்களா சொன்னீங்க, அதுக்கு நான் வந்து ஆன்சர் தான் சொல்றேன்ற மாதிரி விக்ரம் வந்து சொல்லிட்டாரு. அப்புறமா இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் அடிச்சு தூக்கிடுவேன், என்ன வேணா பண்ணுவேன், என்ன டேஷ் வேணா பண்ணிடுவேன்ற மாதிரி என்னென்னமோ கொஸ்டின் எல்லாம் போட்டு அவர் அடிச்சு பேசிட்டாரு. சாண்ட்ராவும் வந்து இதுக்கேற்ற மாதிரி, சாண்ட்ரா ஒரு ஆட்டிடியூட் வந்து அதான் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ரியாக்ஷன் வருது, ரொம்ப ஆட்டிடியூட் தலைக்கு உச்சகட்டத்துக்கு போயிடுது. என்னதான் வந்து பிக் பாஸே அடிச்சு இப்ப துவைச்சு போட்டு ஓரமா உட்கார வச்சாலுமே அவங்களோட ஆட்டிடியூடோட லெவல் வந்து மாறல. எல்லாத்தையுமே மரியாதை இல்லாம பேசுறது, நீ வந்து என்ன அந்த லெவலா தர, இவனோட ரேஞ்ச் என்ன, இவன் வந்து இப்படி பேசுறான், அவன் வந்து இப்படி ஆட்டுறான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு செய்தியும் வந்து ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்குது சாண்ட்ராவோட இது. இப்ப கூட பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து பேசிட்டு இருக்கிறப்ப, நாங்க என்ன டீம் போட்டு செயல்பட்டதை நீங்க பாத்தீங்களா, நாங்க டீம் போட்டு விளாண்டோமா அப்படின்னு. அவங்க டீம் போட்டு விளாண்டத ஊருக்கே தெரியுமே, ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா அவங்களோட டீமின் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஒவ்வொரு கேம் வந்து விளையாண்டு இருக்காங்க. ஏன் இதுல வந்து பிரஜ்வின் இந்த டீம்ல இருந்ததுனாலதான் அவங்களுக்கு வந்து 5 காயின் கொடுத்தாங்க, ஒவ்வொரு டைமும் வந்து பாயிண்ட்ஸ் அதிகமா கொடுத்து அது ஜெயிக்க வச்சாங்க. ஏன்னா பிரஜ்வின் அந்த டீம்ல இருக்காரு, ஜெயிச்சா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் வரும், அதை நாம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு டைம் வந்து பிளான் போட் பண்ணது சாண்ட்ரா. ஆனா இதுல வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாங்களும் ஒரு பிளான் எல்லாம் பண்ணாத மாதிரி இவர்கிட்ட கேட்டவுடனே, நீங்க எல்லா டைமும் விளையாண்டுருக்கீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒருத்தர் வந்து டைரக்டா கொஸ்டின் கேட்றப்ப அந்த டக்குன்னு ஒரு கொஸ்டின் வந்து யாருக்கும் ரிஃப்ளெக்ட் பதில் சொல்றதுக்கு, அதுக்கேற்ற மாதிரி யாரு விக்ரம் வந்து பதில் சொல்ல தெரியல, இல்லைங்க நான் இப்ப சொல்லல, என் வாயில தான் தப்பு அப்படின்ற மாதிரி அதை நிறுத்தினாரு. அப்போ உங்க வாயில தப்பு அப்படின்னா உங்க மண்டையில தான் தப்பு, உங்க மூலையில தான் தப்பு அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா அதுக்கேற்ற மாதிரி ஊத்திட்டு, உங்க மூலையில் தப்பு, உங்க இதுல தப்பு அப்படின்ற மாதிரி கீழெல்லாம் இடுபாட்டி காட்டியிருக்காங்க. அதுவே வந்து ஒரு பெரிய மிஸ்டேக், பாடி ஷேமிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க டைரக்டாவே பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க அவர் ஹஸ்பண்டும் வந்து நான் அடிச்சு தூக்கி அடிச்சிருவேன், நான் தூக்கி எதுல வேணா நவுத்திடுவேன்ற மாதிரி எப்படி வேணா அடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப இது பண்ணி பேசிட்டு இருக்காரு. வாய் அதிகமா விட ஆரம்பிச்சிட்டாரு பிரஜ்வினும். இதுக்கேற்ற மாதிரி வைஃப்ல இந்த பக்கம் சிரிச்சு கலாய்க்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. சோ விக்ரமுக்கு இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் ஆனாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம பிக் பாஸ் சொன்ன வேலையை வந்து கரெக்டா செய்வோம் அப்படின்ற மாதிரி அவரோட வேலையை மட்டும் பார்த்தாரு. அதுக்கே அவருக்கு ஒரு பெரிய இது இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சண்டையே கிரியேட் ஆகும். ஆனா விக்ரம் இந்த இடத்துல வந்து என்னதான் பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, நாம வந்து நம்மளுக்குன்னு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி இவங்க பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி அப்படி ஈவனா சிரிச்சு மழுப்பி பேசிட்டாங்க. ஆனா எதிரில இருந்தவங்களுக்கு அதிகமா கோவம் வரும் இல்ல, ஆனா அதையும் வந்து இவரு வந்து டேக்கிள் பண்ணி அது பேசி சமாளிச்சுட்டாரு. பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் உள்ளார வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் போட்டாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா கவின் தான் வந்தாங்க. கவின் எதுக்கு வந்து அப்படி பாத்தீங்கன்னா, படம் வந்து மாஸ்க் படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு வர்றதுக்கோசரம் உள்ளார வந்து அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாரும் கூட ஜாலியா பேசிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்படியே மாஸ்க் ட்ரைலர் போட்டு ப்ரமோஷனை காட்டிட்டு ஒரு கார்டு எடுத்து அப்படியே அந்த கார்டு வந்து இந்த மிட்வீட் கேப்ஷன், இது வந்து நான் இருக்கிறப்ப நீங்க ஓபன் பண்ண வேணா, நான் வெளியே கிளம்பிடுறேன், எல்லாம் சந்தோஷமா நீ வெளியே அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு எடுத்து வச்சு அப்படியே உடனே பார்வதிக்கு வந்து டவுசர் எல்லாம் லூஸ் ஆகி போச்சு. ஏன்னா நாம தான் வெளியே போக போறோமோ, அதுல வந்து எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது, எனக்கு என்னமோ நான் தான் வெளியே போக போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களுக்கு லைட்டா டவுசர் லூஸ் ஆகி போச்சு. இதுவே வந்து அந்த கார்டு ஓப்பன் பண்ற வரைக்குமே அவங்க லூஸா தான் இருந்தது. எப்படா ஓப்பன் பண்ணுவாங்க, யாரடா வெளியே தள்ள போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மூஞ்சில பயத்தை வச்சே தான் பாத்துட்டு இருந்தாங்க. இதுல வந்து யார் எஃப்ஜே வந்து நிக்க வச்சு அந்த கார்டை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த நாமினேஷன் பண்ணவங்கள எல்லாத்தையும் வந்து சென்டர்ல உட்கார வச்சு இதுல ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே எடுத்த உடனே பிராங்க் அப்படின்னு வந்த உடனே பார்வதிக்கு தான் அல்லே இல்லை. ஏன்னா அவங்க தான் பீன்னு போட்ட உடனே பார்வதி நினைச்சிட்டாங்க உங்களுக்கு. ஸோ ஒரு வழியா வந்து பிராங்க்னு சொன்ன உடனே பார்வதிக்கு எல்லாம் டவுஸ் லூஸ் ஆனது கொஞ்சம் டைட் ஆகி போச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா குதிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பிக் பாஸ் இப்படி எல்லாம் எங்களை வந்து இது பண்ணாதீங்க, எனக்கு ஒரு நிமிஷத்துல ஹார்ட் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸும் வந்து அவரை பார்த்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா நீங்க இப்பதான் உங்களுக்கு வந்து ஹார்ட் வெளியே வந்துச்சு, நீங்க பண்ற வேலைக்கு எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஹார்ட் வெளியே வந்துட்டு தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவரு கலாய்ச்சிட்டாரு. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்து ஒரு பரபரப்பான மேட்டர் நடந்துச்சு. இவங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திவ்யா வந்து என்ன ட்ரெஸ் மாத்தாம இருந்தாங்க. திவ்யா எதுக்கு அது மாத்தாம இருந்தாங்கன்னா விக்கல் விக்ரம் வந்து நம்ம என்னை சொல்லட்டும், ட்ரெஸ் மாத்துன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் மாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருந்தாங்க. அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு 2 பேரும் மாத்துவேன்ட்டு. அவங்களுக்கு அப்பெல்லாம் தெரியல. அதுக்கப்புறமா ஒரு எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு சொல்லி காட்டினாங்க, இந்த மாதிரி விக்ரம் வந்து என்ன சொன்னா அதுக்கப்புறமா நான் மாத்திக்கிறேன்ற மாதிரி. அப்ப இப்ப திடீர்னு வந்து பிக் பாஸ் வந்து கேட்டவனே என்ன விக்ரம் என்னை வந்து சொல்லலைங்க பிக் பாஸ் ட்ரெஸ் மாத்துட்டு அப்படின்னு இவர் பிக் பாஸ் வந்துட்டு சரி மாத்துங்க அப்படின்னு சொல்லி மாத்தினோடனே அதுக்கப்புறமா போய் மாத்திட்டு வந்தாங்க. எல்லாம் ஃபுட்டு போடுற டைம் ஆன வந்து எல்லாரும் ஃபுட்டு கேட்கறது வந்தாங்க. இதுல வந்து பேட்டரியை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா பேட்டரியை மாத்திட்டு இருக்கிற டைம்ல இந்த பக்கம் வியானா வந்து இவங்க கிட்ட கெமிக்கிட்ட போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நெய் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பூன் கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆமா தலைகிட்ட கேட்டான்னு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வியானா வந்து சரி எனக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் கொடுங்க, அப்படியே தலைக்கு வந்து ஒரு ஸ்பூன் நெய் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே திவ்யா இருந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி நெய் எடுத்து வைக்காதுன்னா அந்த டைம்ல வந்து அந்த ஸ்பூன் எல்லாம் தொடச்சு அந்த இவங்க நெய் கேட்டவங்க அந்த ஒரு கோபம் ஒண்ணு இருந்தது. அந்த கோபத்துல வந்து அந்த ஸ்போர்க்கு வந்து போட்டாங்க. நல்ல தொப்புன்னு அதை போட்டோடனே வியானாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இவங்க நெய் எடுத்து போட்ட விதமே வந்து கொஞ்சம் கோபத்துல பண்ண மாதிரி தான் தெரிஞ்சது. அந்த இது ரியாக்ஷன் எல்லாமே அதுல வந்து அமித்துக்கு போடுறப்பே வந்து சுத்துன்னு இப்படி போட்டாங்க. அதுவே அவங்க வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வியானாக்கு வந்து எல்லாத்தையும் பேசிக்கிட்டே அந்த கோபத்தை காட்டாத மாதிரியே வைக்கிறாங்க. காமனான விஷயம் தானே, என்ன உட்காந்து கரெக்டி கதை பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு சொத்துன்னு 2 தடவை அடிச்சாங்க. வியானாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு நீங்க இவ்வளவு ஃபோர்ஸா பண்றீங்க, அது நீங்க இப்படி தட்டினீங்கனாலே வந்து லைட்டா இப்படி பண்ணீங்கனாலே வந்துடும், அது எதுக்கு பிளேட்ல போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வியானா வந்து கேள்வி கேட்க உடனே இல்லம்மா நான் கேஷுவல் தாமா பண்ணிருக்கேன், இப்படி தட்டினதாமா அது விழுவும், கெட்டியா இருக்குதுமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனா வியானாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க தட்டணும்னு அவசியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எல்லார்கிட்டயுமே திவ்யா வந்து கேட்டாங்க, ஏங்க இப்படிதாங்க போட்டா தாங்க வருங்க, இதுக்கு என்னங்க ஒரு இது அப்படின்ற மாதிரி சொல்ல சரி வியானா வந்து வெளியே போய் நான் தலைகிட்ட வந்து சொல்லிட்டேன், எஃப்ஜே கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, ஏங்க நான் வந்து கேட்டேன் அந்த மெதுவா இப்படி போட்டாலே விழுந்துரும், அது வந்து பிளேட்ல போட்டு அந்த கோவத்தை காட்டுற மாதிரி அடிச்சாங்க, இது என்னன்றது நீங்க கேளுங்க ஒரு மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எஃப்ஜே வந்து சரி நான் பாத்துக்கிறேன் அவன் வந்து கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டா அந்த டைம்ல வந்து திவ்யா கிராஸ் ஆனோடனே திவ்யாவே போய் சொல்றேன், ஏன் நான் மெதுவா தான் போட்டேன், அது வந்து விழுவுல அந்த ஸ்பூன்ல ஒட்டிட்டு இருந்தது, அது பிளேட்ல தட்டினேன், அதுக்கு என்னமோ நான் என்னமோ குத்தம் பண்ண மாதிரி என்னைய வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே திவ்யா வந்து வியானா கிட்ட சொல்றாங்க, வியானா நீ எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி தப்பா எடுத்தீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு மட்டும் தப்பா பண்ணலைங்க, அது அமித்துக்கும் தான் தப்பா பட்டுச்சு, அவங்களே கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஒரு கான்வர்சேஷன் அப்படியே கொண்டு போய் அந்த பாயிண்ட் அப்படியே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க சாண்ட்ராவும் திவ்யாவும் வந்து சாப்பிடுறதுக்கு வந்து மெயின் லாபில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. திவ்யா வந்து நீங்க அடுத்த தடவை எப்படி போறீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சாப்பிடறதுக்கு போய் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் வந்து இந்த பாயிண்ட் சொல்றாங்க, இந்த சாண்ட்ரா பொண்ணு எதுக்கு எடுத்தாலும் நம்ம வீட்டை பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்குது, நான் இதுதான் பண்ணிட்டு இருந்தேன், அவங்க வீட்டுல என்ன மண்டமலையா போடுவாங்க, இப்படித்தான் தட்டி தான் போடுவாங்க, வரலன்னா அவங்க மண்டமலையில போடுவாங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு வார்த்தையை விட்டாங்க. அதுக்கு என்ன இதுல ஸ்பூனை நெய்யில் எடுத்து போட்டதுல என்ன உடனே வந்து இந்த பக்கம் பிரஜுன் வந்து ஆரம்பிச்ச அப்படியே நீ அவங்களுக்கோசரம் நீ எதுக்கு சாப்பிடாம இருக்க, சாப்பாடு வந்து காஞ்சிட்டு இருக்கு, நீ சாப்பிட்டுருமா அதை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பக்கம் ரம்யா இருந்துகிட்டு விக்ரம் கிட்ட சொல்றாங்க, இந்த இது இவங்களெல்லாம் வச்சு சமாளிக்கிறதுல பெரிய விஷயமா இந்த அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தலையா வர போறாங்க, இதெல்லாம் ஹேண்டில் பண்றவங்களுக்கு நல்ல டேலண்டா இருக்கிற ஆளா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் எஃப்ஜேவும் வினயாவும் வந்து அந்த சாப்பாடு வந்து பரிமாறிக்கிறாங்களாமா, அது இன்னும் கொஞ்சம் போடுன்ற மாதிரி பரிமாறிக்கிறாங்க. விக்ரம் வந்து தலையாட்டினோடனே அவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. இதை அப்படியே கொண்டு போன உடனே அடுத்தது இந்த பக்கம் ஒரு கான்வர்சேஷன்ல பார்வதியும் ஜாயின்ட் ஆயிட்டாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா, பார்வதி, பிரஜ்வின், திவ்யா இவங்க 4 பேரும் இப்ப ஜாயின்ட் ஆயிட்டாங்க. என்னன்னா இவங்க எல்லாம் சரியில்லை, அதாவது ரூல்ஸ் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யார் சொல்றது தெரியுங்களா? பிரஜ்வின் சொல்ற அப்படி இவங்க வந்து வைஃப் வந்து நல்ல ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க சொல்றதெல்லாம் செய்யற மாதிரி பிரஜ்வின் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணி வைக்கிறா அப்படி. சாண்ட்ரா பொண்ணு, அதாவது நான் விக்ரமையும் எதுவும் சொல்லல, இவர் எஃப்ஜேவையும் எதுவும் சொல்லல, ஆனா இந்த சாண்ட்ரா பொண்ணு இந்த ரியாக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி கொண்டு போகுது, அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு இந்த பக்கம் பார்த்துட்டு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்களாம். இதுல வந்து என்ன அப்படின்னா இவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து நம்மள வந்து நோட் பண்ணிட்டு
இருக்காங்க. அதெல்லாம் வந்து நோட் பண்ணி அது அப்படியே அடுத்த இதுல வந்து அது செய்யக்கூடாதுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கம் விக்ரம் வந்து சைட்ல வந்து உட்காந்துட்டு அப்படி இவங்க என்ன அப்படியே அவங்க பேசுறதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டே கையை தட்டிட்டு இருக்காங்க. கையை தட்டிக்கிட்டே இருக்கிறப்போ உடனே திவ்யாவுக்கு கோவம் வந்துச்சு. கையை இந்த மாதிரி தட்டாதீங்க, எனக்கு ஆல்ரெடி ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன், கையை தட்டாதீங்க, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அதாவது விக்ரம் இருந்துட்டு கையை தட்டாம சும்மா ரியாக்ஷன் மாதிரி கையை தட்டுற மாதிரி இப்படி பண்ண அப்படி அதுக்கும் வந்து திவ்யாவுக்கு வந்து கோவம் வர ஆரம்பிச்சிச்சு. தலைவலிக்கு சீரியஸ்லி அடுத்த கட்டமா விக்ரம் வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. பாட்டு பாட்டவுடனே திவ்யாவுக்கு வந்து இன்னும் மண்டை சூடாக ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா, நீங்க பாட்டு பாடாதீங்க, தயவு செஞ்சு இப்போதைக்கு பாட்டு பாடாதீங்க, நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், இது கொஞ்ச நேரம் நீ விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவர் பாட்டியை இன்னும் அதிகமா பாட ஆரம்பிச்ச உடனே ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, கன்றாவியா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இந்த பக்கம் பாருன்னு, ஏங்க இந்த டைம்ல வந்து நீங்க வந்து பேசலாமா, இப்பெல்லாம் வந்து நீங்க உள்ளாரே வரக்கூடாது, அவங்க கூட சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஏன் இஷ்டங்க நான் பாடுவேங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க படி பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப யாருக்கு அதிகமா டர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாண்ட்ராக்கு என்ன மூளை அப்படியே சூடாக ஆரம்பிச்சிச்சு. நல்லா பாடுறாரு, அப்ப நம்ம என்ன சொன்னாலும் செய்வாருடி அப்படின்ற மாதிரி இப்பதான் அப்படியே உள்ளார வராங்க, கேரக்டருக்குள்ளார வராங்க. அப்புறமா வந்து நீங்க என்ன சொன்னாலும் பண்ணுவீங்களான்ற மாதிரி சாண்ட்ரா கேட்க, இல்லைங்க எனக்கு என்ன தோணுதோ அது நானே சூஸ் பண்ணி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த எபிசோட்ல முடிச்சிட்டாங்க. ஆனா இது அன்சீன்ல ஒரு இது வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன். இவங்க வந்து எனக்கு பசிக்குது, ஸ்பூன் எடுத்துருவாங்க, ஊட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க விக்ரம் கிட்ட. அவர் வந்து என்னங்க அப்படின்னு கேட்டோடனே, இல்லைங்க ஸ்பூன் எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுங்க, எனக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா சரிங்க அப்படின்னு சொல்லி வந்தவுடனே, இல்ல ஸ்பூன் எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி, எனக்கு ஸ்பூன்ல ஊட்டி விடுங்க அப்படின்னு சொன்னோடனே போய் ஸ்பூன் எடுக்க போன உடனே பிரஜின் சொல்ற அப்படி நம்ம நீ வந்து என்ன சொன்னாலும் அவர் செய்வா அப்படியே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் போய் ஸ்பூன் எடுத்துட்டு வந்தோடனே அதுக்கப்புறமா கரண்டி எடுத்துட்டு வர சொல்லு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. இது வரைக்கும் நான் பார்த்தேன், அன்சீன்ல வந்து பார்த்ததுல இதெல்லாம் தெரிஞ்சது. இதுல வந்து அப்படியே கட் பண்ணிட்டாங்க. எதனால இது வந்து கட் பண்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா முக்கியமான சில விஷயங்கள், அதாவது சாண்ட்ராக்கும் பிரஜ்வினுக்கும் இருக்கிற சில முக்கியமான விஷயம்லாம் வர டைம்ல எல்லாம் இந்த பிக் பாஸ் வந்து இதை கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா போன தடவை வந்து அந்த டூத் பேஸ்ட் மேட்டர் ஒன்று வந்துச்சு பாத்தீங்களா, பிரஷ் இதெல்லாம், அதுவே ஒரு முக்கியமான மேட்டரா வர வேண்டியது. அதுலயும் வந்து இவங்க பேர்ல எதுவும் அடிபடக்கூடாதுன்றது வந்து இவங்க ரொம்ப கான்சியஸா இருக்காங்க. அதுலயும் இவங்க வந்து கட் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் டீம். இந்த இடத்துலயும் சில இதெல்லாம் கட் பண்றாங்க. ஆனா சாண்ட்ராவும் பிரஜ்வின் பண்றதுல சில இடத்துல வந்து ரொம்ப ஓவர் லிமிட்டா இருக்கு. அது என்ன லெவலுக்கு வரப்போகுது, இந்த வீக்ல வந்து விஜய் சேதுபதி இதை பத்தி கேட்பாரா மாட்டாரா அப்படிங்கிறது நிறைய பேர் யோசிச்சு வச்சிருக்காங்க. கேட்பாரா மாட்டாராங்கிறது நாளைக்கு எபிசோட்ல தான் தெரியும். அடுத்தது என்ன நடந்துச்சு பாவம். இதுக்கப்புறமா அந்த பிக் பாஸ்ல டீம் வந்து ஜெயிச்ச அந்த டீமுக்கு வந்து ஐபேக்கோ சார்பா வந்து ஒரு கிஃப்ட் ரிவார்டு மாதிரி கொடுத்தாங்க. என்னன்னா கேக் வந்து கொடுத்தாங்க. அந்த கேக் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருந்தவொடனே திவ்யாக்கு இங்க இருந்து ஆசை வந்துச்சு. உடனே பிரஜ்வின் கிட்ட, நீங்க அந்த டீம் தானே, அந்த டீம்ல இருந்து எனக்கு ஒரு கேக் பீஸ் வந்து எடுத்துட்டு வா, நான் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டவொடனே அவரோட பாகத்துல இருந்து ஒரு பாகத்தை எடுத்துட்டு வந்து திவ்யாவுக்கு ஊட்டி விட்டவொடனே சாண்ட்ரா கிட்ட போனாங்க. சாண்ட்ரா வந்து எனக்குலாம் வேணாம்னு கொஞ்சம் மழுப்புனாங்க. இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடுன்னு சொல்லி அவங்க வாயை ஊட்டி விட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து இதுக்கப்புறமா எல்லாம் உட்காந்து இந்த டைம்ல பிக் பாஸே வந்து கேட்கறாப்படி, எல்லாருக்கும் யார் யாருக்கெல்லாம் பர்கர் பிடிக்கும், யார் யாருக்கெல்லாம் இந்த மொஜிட்டோ இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே எல்லாருமே ரொம்ப ஆர்வமா போய் எல்லாம் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஐயா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே வந்து நீ சந்தோஷப்படுத்தினீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கதவை ஓப்பன் பண்ணி விடுறோம், போய் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே எல்லாருமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு பாடிய இதெல்லாம் அவரை இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியே 2 பேர் வந்து உலாவிட்டு இருந்தாங்க. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திவ்யாவும் சாண்ட்ராவும். என் ஆளு, அதாவது என்னோட ஹஸ்பண்ட் என்னையே மறந்துட்டு அங்க போய் கத்திட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, சாண்ட்ரா சொல்ல, பரவாயில்ல யாரும் வரலனாலும் பரவாயில்ல, நாங்க உள்ளார வர மாட்டோம், நாங்க இங்கே தான் இருப்போன்ற மாதிரி கேமரா முன்னாடி வந்து பதிவு பண்றாங்களாம். இதுக்கிடையில ஒரு நடுவுல ஒரு சேட்டக்காரங்க இருப்பாங்க தெரியுங்களா, இந்த கும்பல் கூட ஒரு போஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வதி வந்து வெளியே உட்காந்துச்சு. இவங்களுக்கு இல்லைன்னா நானும் சாப்பிட மாட்டேன், நானும் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நடுவுல வந்து வெளியே வந்து உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அந்தாண்டி இந்தாண்டி உலாவிட்டே இருந்தாங்க. அப்ப பிரஜ்வின் வந்து வெளியே வந்தோடனே, அதான் வெளியே வரல, அதாவது பிக் பாஸே வந்து உங்க சாண்ட்ராவும் திவ்யாவும் இதுல இல்ல, நீ அவங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறமா வந்து கூப்பிட வந்தோடனே இவங்க 2 பேரும் இன்னும் பில்டப் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிக் பாஸ் சொன்ன வாட்டி தான் நாங்க 2 பேரும் இல்லங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வருதுங்களா, அந்த அளவுக்கு இவங்களை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரஜ்வின் கண்டுபிடிச்சு கூப்பிட்டோன்னே இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அடுத்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திவ்யா யாரு பார்வதி வந்து ஒரு பில்டப் எல்லாம் பண்றாங்க. இவங்க 2 பேரும் சாப்பிடலாம்னா நான் சாப்பிட மாட்டேன்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறமா வாங்க வாங்கன்னு சொல்லி எடுத்துட்டு போனவொடனே வரவே இல்லை, நாங்களாம் வரல, நீங்க என்னமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கதவெல்லாம் திறந்து விட்டாரு. எல்லாருமே போய் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் லிவிங் ஏரியால வந்து உட்காந்து பேசுறதுக்கு வந்து உட்காந்தாங்க. யாருமே வரல அப்படின்னு சொன்னோடனே இவங்க 2 பேர்த்தையும் வந்து வாங்க
லிவிங்க்கு அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறமா வந்தாங்க இவங்க 2 பேரும். எல்லாருமே வெளியே வந்து ஈக்குவல் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதுல வந்து பிக் பாஸ் உடனே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. விக்ரம் கிட்ட வந்து இவங்க 2 பேர் வந்து அவங்களோட ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க 2 பேர்த்தையும் வந்து எஃப்ஜே கிட்ட சொல்லி ஜெயில போட்டு போட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷம் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் சாண்ட்ராவும் தலையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 16 பர்கர். அந்த ஃபுட்டு வந்த சந்தோஷத்திலே இவரு அதாவது விக்ரம் வந்து இந்த பரவாயில்ல பிக் பாஸ் இந்த டைம்ல இந்த ஃபுட்டு கொடுத்தீங்க, இல்லைன்னா இன்னைக்கு நைட் என்ன நிலமா இருக்குமோ எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாம் இன்னைக்கு நைட் என்ன ஆனாலுமே இந்த வேலையை நான் முடிச்சுட்டு தான் நான் தூங்குவேன், என்ன ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஒரு இதை போட்டுட்டு அந்த டாஸ்க் வந்து அப்ப பேசிட்டு இருந்தாரு. இதுக்கிடையில இன்னைக்கான எபிசோட முடிஞ்சு போச்சு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத விஜய் சேதுபதி சார் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். என்னென்னலாம் நாளைக்கு நடக்கிறதுக்கு இருக்கு, என்னென்னலாம் கேட்க போறாருன்னு நானும் ஆர்வமா தான் இருக்கிறேன். நீங்களும் ஆர்வமா இருந்தீங்கன்னா கமெண்ட்ல உங்களோட கமெண்ட்டை பேச பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில்